ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். இன்னைக்கு நம்ம எதை பற்றி டாபிக் பேச போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 88 மாறி இருக்காங்க. திடீர்னு நேற்று எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலாக 2 நாள் வீடியோ போடலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அது கொஞ்சம் ஒர்க்காக இருந்தது, அதனால தான் நான் போடல. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு வாட்டி இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் நான் கண்டிப்பாக போடணும்னு பார்க்குறேன். ஏதாவது ஒரு வேலை வந்துடுது, அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். திடீர்னு நான் நேற்று எடுத்து பார்த்தேன். சரி, நான் டெய்லி பார்ப்பேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நான் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, வியூஸ் எவ்வளோ பேருக்கு, ஏதாவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளை மதித்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணும்போது நம்ம ரிட்டர்ன் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதனால நான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா 88ன்னு மாறி இருந்தது சப்ஸ்கிரைபர்ஸு. அதனால ரொம்ப திடீர்னு ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நானும் டெய்லி வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளி டாபிக் தான், ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜீ தமிழில் வந்து தமிழா தமிழான்னு ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. ஷோ நடந்துட்டு இருக்கு, அடிக்கடி போடுவாங்க. அதில் வந்து டிவோர்ஸ் மூலயமா, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு நடுவில் வந்து ஆகிற அந்த டிவோர்ஸ் மூலயமா ஆண்கள் பாதிக்கப்படுறாங்களா பெண்கள் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்தியிருந்தாங்க. அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் அந்த ஷோ பார்த்து ரொம்ப காண்டாயிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ்னால பாதிக்கப்படுறது முதல்ல பெண்கள் தான். அது வந்து நம்ம வந்து இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பேச்சு கூட சொல்ல முடியாது. ஆனா ஆப்போசிட்ல இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறதுலயே லேடிஸ் இருக்காங்க. அதாவது ஆண்கள் சைட்ல பேசுறதுக்கும் ஒரு 2 3 லேடிஸ் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து கூட வந்திருந்தவங்களா இருப்பாங்க, இல்ல வேற யாராவது இருப்பாங்க. ஒரு 2 பேரும் ஒருத்தர உட்காந்துருந்தாங்க அந்த சைடு. அவங்க கூட ரிட்டர்ன் வந்து இவங்க எல்லாம் பேசுறது தப்பு அப்படின்றத வந்து அங்க வந்து முறையிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லை. அதுல பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து கொஞ்சம் ஏடா கூடமா பேசியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நான் ஷோ ஃபுல்லா பார்த்தேன். அதுல ஒரு ப்ளூ டிஷர்ட் போட்ட ஒருத்தர், அதுக்கப்புறம் ஒருத்தர் மாலை போட்டிருந்தாரு. மாலை போட்டுட்டு எப்படி பேசணும்னு கூட அவருக்கு ஒரு இதுவே தெரில. அவர் ஒருத்தர், அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் வந்து கண்ணாடி போட்டுட்டு உட்காந்துருந்தாரு. அவர் என்னன்னா, எல்லாம் இப்படி வந்திருக்காங்க, பார்ட்டிக்கு போற மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதம் நடந்துட்டு இருந்தது. அதுல நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. 2 3 பேர் எழுந்தே போக சொல்லிட்டாங்க. ஷோ நடத்துறவர், அவர் பேர் எனக்கு தெரியல. அந்த அண்ணா வந்து எழுந்து போங்கன்ட்டாரு. இஷ்டம் இருந்தா உட்காருங்க, நீங்க பேசினதை திருப்பி ரிட்டர்ன் வாங்கிக்கிறதா இருந்தா உட்காருங்க. சாரி, மைக் ஆன் பண்ணிட்டேனா இல்லையான்னு பார்த்தேன். இருக்கு சாரி. கம்மிங் பேக் டு டாபிக். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேசின தப்ப நீங்க திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கிறதா இருந்தா உட்காருங்க, இல்லைன்னா எழுந்து தயவு செய்து வெளில போயிடுங்க அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் ஏஞ்சே போயிட்டாங்க. 2 3 பேர். இந்த மாலை போட்டிருந்தவர் தான் என்னமோ பெருசா அவரு என்ன சொல்றது, அவர் என்னமோ ரொம்ப உண்மை விளம்பி மாதிரி பேசின மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அது என்ன ஒரு மைண்ட் செட்ல பேசுறாங்கன்னு தெரியல. அதுல ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு விவாகரத்து ஆகி கிட்டத்தட்ட டிவோர்ஸ் வாங்கி ப்ராசஸ் போயிட்டு இருக்கான். அவங்களுக்கு உடம்புல அவ்வளோ கண்டிஷன் இருக்கு. அவங்க ஓப்பனா சொல்றாங்க, எல்லாத்தையுமே அவங்க ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அது தெரிஞ்சுமே அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட்ல யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ளூ டிஷர்ட் போட்டு ஒருத்தர் முதல்ல உட்காந்துருப்பாரு. அவர் வந்து இந்த நர்சிங் முடிச்ச ஒரு ஒரு பெண், ஒரு லேடி வந்து கையில குழந்தையோட ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை கேட்கறாங்க. கோவிட் டைம்ல டியூட்டி வந்துருச்சு, சம்பளம் பத்தலன்னு சொல்லிட்டு இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை கேட்கறாங்க. வேலை கேட்கும் போது இந்த மாதிரி அவர் சொல்ல, நைட் ஷிஃப்ட் பார்க்கணும், எனக்கு பிஏவா இருக்கணும், எல்லாவாமும் இருக்கணும், உனக்கு 40,000 சம்பளம் தரேன். 3 நாள் வேலைக்கு போனேன், 4வது நாள் கை வச்சா அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா. அவனெல்லாம் அடிக்கக்கூடாது, வெட்டி போட்டிருக்கணும்னு நான் சொல்ல வரேன். இப்போ இந்த பாத்தீங்கன்னா, கொல்கட்டால வந்து ஒரு பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி பண்ற டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றது? இந்த மாதிரி தப்பான டாக்டர்ஸும் இருக்காங்க உள்ள 2 3 பேர். நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லல, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி இருக்கிற டாக்டர்ஸையும் நம்ம என்ன பண்றது? அவங்களே ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. ஒரு டாக்டருக்கு தப்பு நடந்துருச்சுன்னும் போது மொத்த உலகமே கொந்தளிச்சிச்சு. அவ்வளோ பேர் நம்ம வந்து, எனக்கே அது வந்து நான் கிட்டத்தட்ட எனக்கு யூடியூப்ல வர்றதுக்கு வீடியோ என்னோட இன்ட்ரடியூசிங் வீடியோன்னு நான் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ 2வது வீடியோ அதான் போட்டிருப்பேன் நான். அதுவே எனக்கு கிட்டத்தட்ட 50 வியூஸ் போயிடுச்சு போட்ட உடனே. அதனால நம்ம வந்து பெண்கள் சம்பந்தப்பட்டமான சட்டங்கள் இங்க நிறைய இருக்கு. அதை வந்து ஒரு சில பெண்கள் தப்பா பயன்படுத்துறாங்க, ஒரு சில பெண்களுக்கு கரெக்டா அது அமையுது. எல்லாமே சட்டங்கள்லாம் வந்து அவங்களுக்கு நியாயம் கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்போ அப்ப இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றது? அப்பா அந்த 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 அக்கா சொல்றாங்க, அந்த லேடி சொல்றாங்க,
இந்த மாதிரி நான் நர்சிங் முடிச்சிருக்கேன், 15 நாள் குழந்தை இருக்கு கையில, ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு போயிட்டாருன்னு சொல்லி நான் வேலை கேட்கல, உண்மையை சொல்லி நான் வேலை கேட்டேன். ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காரு, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த ஷோவை, இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்றேன் ஒரு தடவை. ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருக்காரு, வெளியூருக்கு போயிருக்காரு, வேலைக்கு போயிருக்காருன்னா நான் சொல்லலை, நான் உண்மையை சொல்லி வேலை கேட்டேன். அதனால அவன் கை வச்சான், அடிச்சுட்டு வந்துட்டேன், வேலையை விட்டு தூக்கிட்டான் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட இதெல்லாம் பண்றதுக்கு தான் எல்லாரும் வேலைக்கு வராங்களா? தெரில, அது ஒரு இஷ்யூ. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர், இந்த மாலை போட்டவர், ஒரு அம்மா இருக்காங்க, டிவோர்ஸ் ஆகி ரொம்ப வருஷமா தனியா தான் இருக்காங்களாம். அதனால அவங்க அந்த அம்மாவோட பையன் வந்து சின்ன பையன் லாயரான். அந்த பையன் வந்து வீட்டுக்கு அம்மாவை பாக்குறதுக்காக வரான். வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு. வெளியில 3வது மனுஷன் தப்பா நினைச்சா பரவாயில்லைங்க, எதிர்த்தாப்புல ஒருத்தர் உட்காந்து இருக்காரு, அவர்கிட்ட எதுக்காக தப்பா நினைக்கிறாங்கன்றதுக்கும் அர்த்தம் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. இந்த மாதிரி என்னை பார்க்க வந்தாங்க, அதை பத்தி தப்பா நினைக்கிறாங்கன்றதுதான் அவங்களோட குற்றச்சாட்டாங்க. நாங்க வைக்கிற ஒரு ஒரு அப்போசிஷன் அதான் வச்சிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்றாரு ஆப்போசிட்ல இருந்துட்டு, இந்த மாதிரி அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி இப்போ நெருப்பு இல்லாம புகையாதுல, அந்த மாதிரி சொல்றாரு. அவர் என்ன சொல்லி கீழே அந்த ஷோ நடத்துறான்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்க தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு. அவர் அதுக்கும் சொல்றாரு, என் தங்கச்சிக்கோ எங்க அம்மாவோ இருந்ததுன்னா சந்தேகம்ன்றது வந்து ஒண்ணு நடக்காம சந்தேகம் வராது அப்படின்றாரு. ஒண்ணு நடக்காம வர்றது பேரு தான் சந்தேகமே. சந்தேகப்படுறதுனாலதான் ஒண்ணு நடந்ததா இல்லையானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நடக்காம எப்படி சந்தேகப்படுவாங்க? எனக்கு அதுவே புரிய மாட்டேங்குது. அவரோட அந்த வார்த்தைக்கான கிளாரிபிகேஷனே அவர் ஒழுங்காவே சொல்லல, அந்த வார்த்தைக்கான ஒரு அர்த்தமே ஒழுங்கா இல்லை. ஒண்ணு நடந்தாதான் சந்தேகப்படுறதுனாலதான் ஒண்ணு நடந்ததா இல்ல நடக்க போகுதா இல்ல நடந்துட்டு இருக்கான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த சந்தேகமே படாம ஒண்ணு நடந்தது அதனாலதான் சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, நடந்ததுனால எதுக்கு சந்தேகப்படணும்? நடந்ததுன்னா நடந்ததுன்னு சொல்லிட்டு போறாங்க. இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த நர்சிங் முடிச்ச பெண்ணையே ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீ வந்து இது பண்ணிருக்க, நீங்களா அதுல இருந்து வெளில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு ஒண்ணுதான் கேக்குது, இதுல இருந்து வெளில வரலாம், எங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் இல்ல, வெளில இது வரத்துக்கும் இல்ல அப்படின்னு சொல்றதுனால நாங்க என்ன செத்துடலாமான்னு கேக்குறேன். நீங்க எதுக்குங்க சாவணும்? எல்லாரும் சாவணுன்ற அவசியமே கிடையாது. யாரும் பேசணும்னு வந்தா என்ன வேணா பேசலான்றதுனால தப்பு அது. அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் கண்ணாடி போட்டு வந்திருந்தாரு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் பார்ட்டிக்கு போற மாதிரி வந்திருக்காங்க. ஏன் டிவோர்ஸ் ஆனா சேலை கட்டக்கூடாதா? புடவை கட்டிக்க கூடாதா? பெண்கள்னா இப்படி எப்படிலாம் இருக்கணும்ன்றது வந்து அந்த காலத்தோட போயிடுச்சு. இந்த காலத்துல வந்து எல்லாருமே என்னோட ஒரு கான்செப்ட் என்ன தெரியுமா, நான் ஒண்ணு வச்சிருப்பேன், யாருக்கிட்டையுமே தான் ஒய்ஃபா இருந்தாலுமே ஒய்ஃபும் ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட சுயமரியாதையை விட்டு கொடுத்துடக்கூடாது, ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃப் கிட்ட சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது. எந்தெந்த இடத்துல அவங்களுக்குலாம் மரியாதை தரணுமோ அந்தந்த இடத்துல அவங்களுக்கு மரியாதை கொடுத்துடணும். வீட்டுக்குள்ள எப்படி வேணா இருக்கலாங்க, வெளியில எப்படி இருக்கணும்ன்ற ஒரு அவசியமே, ஒரு நாகரிகம் தெரியணும்ல நம்ம. அதெல்லாம் கடைப்பிடிக்கணும்ன்றதுனாலதான் அந்த காலத்துல எல்லாத்தையுமே வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால நம்ம எல்லாத்தையும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு சில பேர் இப்ப யாரும் ஃபாலோ பண்றது இல்லை, எல்லாம் காலங்கள் மாறிடுச்சு, காலகட்டம் மாறி, ஏதாவது டெக்னாலஜி வளர வளர நம்ம எல்லாரும் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதனால முன்னாடி இருக்கிறத பத்தியே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது அர்த்தமே இல்லாம போயிடும். முன்னாடி இருக்கிறத வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஃபாலோ பண்ணலாம். 1-2 நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் முக்கியமான விஷயத்த. மிச்சப்படி அவங்க போற போக்குல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிருப்பாங்க, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதோ பண்ணாததோ அவங்கவுங்களோட விருப்பம். அதனால யாரும் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணி பேசாதீங்க. எனக்கு தெரிஞ்சு விவாகரத்துனால டிவோர்ஸ்னால பாதிக்கப்படுறது பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து திருப்பி இன்னொரு திருமணம் செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அப்ப இவன் மேல ஏதாவது தப்பு இருக்கும். ஏன்னா இப்ப எல்லா ஆண்களும் கொடுமைப்படுத்துறாங்க, அடிக்கிறான், குடிச்சிட்டு வந்து போட்டு வெளுவெளுன்னு வெளுக்கிறான், இந்த மாதிரி காரணத்தினால நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகுது. அதனால மற்ற குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு பெண்ணை அந்த பையனுக்கு திருமணம் பண்ணி தரத்துக்கு மறுக்கிறாங்க. வாழ்க்கைக்கே ஒரு ஆணுக்கு பிரச்சனை இருக்கு. ஓகேவா? ஒரு ஆண் ஒரு மென்னுக்கு வந்து அடுத்த ஒரு லைஃபுக்கு போறதுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அது பெரிய ப்ராப்ளம் தான், சின்ன ப்ராப்ளம் கூட கிடையாது. அதை எப்படியாவது ஃபேஸ் பண்ணி வெளியில வந்துட்டானா அந்த ஒரு ஆணுக்கு வாழ்க்கை இருக்கு அதுக்கப்புறம். ஆனா பெண்ணுக்கு அப்படி கிடையாது. இன்னொரு செகண்ட் மேரேஜ் பண்ணும் போதும் அந்த செகண்ட் மேரேஜ் பண்ண ஒரு ஹஸ்பண்ட் கூட ஒழுங்கா இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை நிரந்தரமே கிடையாது. அந்த பெண்ணு இந்த உலகத்துல யாரையும் தப்பா பார்க்கும், வேற மாதிரி தான் சொல்லுவாங்க.
சும்மா யாராவது பக்கத்து வீட்டு பையன் விளையாட வந்தா கூட ஒரு சின்ன பையனோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அதனால ஆணுக்கும் பாதிப்பு இருக்கு, பெண்ணுக்கும் பாதிப்பு இருக்கு. நான் சரிசமமா தான் சொல்றேன், பெண்ணுக்கு மட்டுமே நான் சப்போர்ட் பண்ணல, 2 பேருக்குமே பாதிப்புகள் ஜாஸ்தி. அதனால நம்ம பெண்களை குத்தி குத்தி காமிச்சு பேச வேணாம். அவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கடவுள் ஆண்களுக்கு கொடுக்குற கஷ்டத்தை பெண்ணுக்கு கொடுக்கல, பெண்ணுக்கு கொடுக்குற கஷ்டத்தை ஆணுக்கு கொடுக்கல. 2 பேருக்கும் சரிசமமா உனக்கு பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விவரமா நம்ம மெச்சூர்டா நம்ம நடந்துக்கிட்டோம்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஷோனால நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் பார்த்தேன், அதனால நான் அதை பேசணும்னு நினைச்சா பேசிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாருமே எனக்கு கமெண்ட் பண்றது இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன், கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது இப்படி இந்த மாதிரி பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேற சொல்லுங்க. இதை பத்தி தான் சொல்லணும்னு வந்தேன். 2 நாளா வீடியோ போடலை, தப்பா எடுத்துக்காதீங்க. நாளையிலேருந்து நான் கண்டிப்பா போறேன். நாளைக்கு இன்னொரு டாபிக், இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய். மறக்காம ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். லவ் யூ ஆல். சியர்ஸ். பாய்.